ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வேறு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டியான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய இலக்கியா பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரேவதியத்தை வந்து எப்படியாவது வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு வந்துடணும் அப்படின்றதுக்காக பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிறாங்க. நம்ம இலக்கியாவை வந்து ஃபாலோ பண்ண சொன்னோம் பார்த்திங்கன்னா அந்த எஸ்எஸ்கேவோட ஆள் கபாலி அவனுமே வந்து நம்மளுடைய இலக்கியாவை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு ரேவதி எங்கே இருக்காங்க அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்ட அப்புறம் அந்த எஸ்எஸ்கேவுக்கு வந்து கால் பண்ணி, சார் நான் அந்த ரேவதியை வந்து கண்டுபிடிச்சிட்டேன், அந்த இலக்கியா வந்து எஸ்டி ஹாஸ்பிட்டல் வச்சு தான் வந்து இந்த ரேவதிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. நீ எங்கேயும் போகாத, இன்றைக்கி அந்த ரேவதியை வந்து கதையை முடிச்சே ஆகணும், நான் வந்து வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியா வந்து அவனை வந்து கவனிக்கிறது இல்லைங்க. கவனிக்காது என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியா வந்து நம்முடைய ரேவதியை வந்து எப்படி வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு போகிறது அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஃபைனல் செக்கப்பாக வந்து முடிச்சுட்டு பில்லை வந்து செட்டில் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு நம்ம இலக்கியா வந்து வெளியே போகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த எஸ்எஸ்கேவும் அந்த கபாலி வந்து ரெண்டு பேர் நின்று வந்து பேசிகிட்டே இருக்கிறத வந்து நம்முடைய இலக்கியா வந்து பார்த்துடுறாங்க. ஓ, என்னை வந்து எப்படி வந்து ஃபாலோ பண்ணி என் அத்தை இருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிச்சிட்டிங்களா, உங்ககிட்ட எப்படி வந்து கண்ணுக்கு தெரியாத வந்து என் அத்தையை வந்து கூப்பிட்டு போகிறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நான் இலக்கியம் வந்து நர்ஸுக்கிட்ட போயிட்டு, மேடம் நான் அந்த பில்லை வந்து நான் கட்டிடுறேன், ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறேன், நீங்கள் வந்து அங்கே ஆஃபீஸில் வந்து கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்முடைய இலக்கியம் வந்து ரேவதி அத்தை அந்த எஸ்எஸ்கே வந்து உங்களை வந்து தேடி கண்டுபிடிச்சி வந்துட்டான், ஆனால் நம்ம இந்த இடத்துல வந்து எப்படியாவது வந்து எஸ்கேப் ஆகி போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியம் வந்து சொல்கிறாங்க. ஐயோ கண்டிப்பாக வந்து அவன் கண்ணில் பட்டால் நம்மளை வந்து உயிரோட விட மாட்டான் இலக்கியா, நீ வேணா இங்கேருந்து போயிரு, நான் அவன் வந்து என்னன்னாலையும் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அத்தை நான் வந்து உங்களை வந்து இப்படி வந்து விட்டுட்டு போகிறதுக்கு, நான் வந்து உங்களை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு உங்களை வந்து ஹாஸ்பிட்டல் வச்சு காப்பாற்றிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம இலக்கியம் வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இலக்கியம் வந்து ஹாஸ்பிட்டலோட முன்னாடி தான் இவங்க வந்து எல்லாமே வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுபோது பார்த்திங்கன்னா அந்த நர்ஸுமே பார்த்திங்கன்னா ரூமை விட்டு வெளியே போயிடுறாங்க. எங்கே வந்து இலக்கியமும் அந்த ரேவதி வந்து வெளியே வருவாங்க அப்படின்றதுக்காக பார்த்திங்கன்னா காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நம்முடைய இலக்கியம் வந்து அந்த ரூம்லேயே வந்து இன்னொரு வழி இருக்குங்க. அந்த வழி மூலமாக வந்து ஹாஸ்பிட்டல் பேக் டோர் வழியாக நம்முடைய ரேவதியை வந்து கூட்டிக்கிட்டு அந்த ரவுடிங் கண்ணில் வந்து படாது வந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. உடனே பார்த்திங்கன்னா அந்த எஸ்எஸ்கே அந்த ரூமில் போய் பார்க்குறா, அந்த இடத்துல வந்து ரேவதி வந்து இல்லாதும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து கடுப்பாகி, உன்னை வந்து நான் வர வரையும் அவங்கள வந்து பத்திரமா பார்த்துக்க சொன்னேன், என்னடா பார்த்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய அந்த கபாலியை பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டுன்னு வந்து வாங்குறான். உடனே பார்த்திங்கன்னா இல்லை சார் நான் வந்து கண்டிப்பாக பார்த்தா அவங்க வந்து இங்கே தான் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய எஸ்எஸ்கே வந்து சரிடா நீ சொல்கிறது உண்மையாக இருந்தால் அவங்க இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு ரொம்ப தூரம் வந்து போயிருக்க முடியாது, நீ இந்த ஹாஸ்பிட்டலை சுற்றி வந்து வலை வீசி தேடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவனும் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக தேடுறான், ஹாஸ்பிட்டல் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி வந்து கடைசியில் நம்மளுடைய எஸ்எஸ்கே கிட்ட வந்து சொல்ல போகிறாங்க. அந்த எஸ்எஸ்கே பார்த்திங்கன்னா உன்னெல்லாம் வந்து நம்பினதுக்கு நான் வந்து வேற ஆள் நம்பியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, சரி அந்த ஹாஸ்பிட்டல் அந்த ரேவதி வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தான்னு சொல்லி அவள் எதுக்காக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தான்றது வந்து ரிசப்ஷனில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அந்த ரிசப்ஷனில் போயிட்டு நம்முடைய எஸ்எஸ்கே வந்து விசாரிக்கிறப்ப அவங்க ஒரு பிளட் கேன்சர் பேஷண்ட்டு அப்படின்றத வந்து தெரிய வருதுங்க. நம்ம வந்து சாகடிக்கலனாலே அவளே வந்து கொஞ்ச நாள் வந்து செத்துருவான்னு வந்து சொல்கிறாங்க. இதுவும் வந்து நல்லது. ஆனால் வந்து அந்த ரேவதிக்கு வந்து அப்படி வந்து சாகக்கூடாது, என் கையால் தான் வந்து சாகணும், அவள் பெத்த மகன் யாருன்றதை வந்து எனக்கு தெரிஞ்சாகணும், அவனை வந்து போட்டு தரணும் அப்படின்ற மாதிரி வந்து ஆர்வத்தில் வந்து இருக்காங்க. ஆர்வக்கோளர் கூடி சீக்கிரம் ஜெயிலுக்கு போகிறது உறுதின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காது நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சு ஸ்கிப் பண்ண தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.